மூணாவது வாட்டி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது படம் எனக்கு புரியல. ரெண்டாவது வாட்டிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது. இப்போ முழு ஸ்டோரி புரியுது. இன்னும் நிறைய வாட்டி வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. கண்டிப்பாக வேர்ல்டு ஒன்று சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினி போஸ்டரே நான் பார்ப்பேங்க. சின்னதுலேருந்தே ரஜினி ஃபேன் தான். ரஜினி சாருக்காக நாங்கள் அவர் நின்னாவே பார்ப்போம். போஸ்டரே 3 மணி நேரம் பார்ப்போம். படத்தை பார்க்க மாட்டோமா? எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த லேகம்லாம் மூவியில் மற்ற மாதிரி ரிவ்யூ சொல்கிற மாதிரிலாம் எந்த லேகம்லாம் மூவியில் கிடையாது. எல்லாமே அவங்க கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ரஜினி போஸ்டரே நான் பார்ப்பேங்க. சின்னதுலேருந்தே ரஜினி ஃபேன் தான். ரஜினி சாருக்காக நாங்கள் அவர் நின்னாவே பார்ப்போம். போஸ்டரே 3 மணி நேரம் பார்ப்போம். படத்தை பார்க்க மாட்டோமா? சூப்பராக இருக்குது படம். நல்லா பார்க்க நல்லா இருக்குது. இன்னொரு டைம் பார்க்கலான்னு இருக்கு. மூணாவது வாட்டி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது படம் எனக்கு புரியல. ரெண்டாவது வாட்டிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது. இப்போ முழு ஸ்டோரி புரியுது. இன்னும் நிறைய வாட்டி வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. கண்டிப்பாக வேர்ல்டு ஒன்று சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் மட்டும்தான். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. இது செகண்ட் வாட்டி ஃபேமிலியோட. இன்னும் ஒன்று, குழந்தைங்க இந்த EA சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல. எல்லா படத்துலையுமே வந்து இந்த கத்தி குத்து இதெல்லாம் போட்டுட்டு தானே இருக்காங்க. இதுக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபேமிலிஸ்க்கு, குழந்தைங்களுக்கெல்லாம். அது பற்றபடி படம் சூப்பர். வயசு நடிப்பு சொந்தம் கொஞ்சம் பரவாயில்ல. போகிறோம் அவருக்கு என்றைக்குமே வயசு ஆகலைங்க. ஏஜ் வந்து வெறும் நம்பர் தான். வயசே ஆகலை. அவருக்கு வயசே ஆகாது. அவ்வளோதான். இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்ல, எனக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு தலைவர் எனக்கு இல்லை, நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே இந்த மோனிகா சாங்காக இருக்கட்டும், இல்லை சிக்கிட்டு வைப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அருமையான படம், அட்டகாசமான படம். வேர்ல்டில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினிகாந்த் மட்டும்தான். படம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு சூப்பராக பிடிச்சிருக்கு எனக்கு. சூப்பராக இருக்குது. நச்சுன்னு இருக்குது. அவருக்கு வயசே குறையுங்க. வயசை பற்றி பேசாதீங்க. அவர் சூப்பராக இருக்கார். அதை விட ஷோபின் அந்த ஆக்டர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எங்கள் ரஜினி சாருக்காக எத்தனை வாட்டி வேணால் படம் பார்ப்போம். அவருக்கு என்னங்க சொல்லணும்? அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும். சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசெல்லாம் இல்லை. அவர் எந்த வழி போகிறாரோ அந்த வழி தான். அவனை போராமையில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். போராமையில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட் டே ஷோவும் பார்த்தேன். இப்போ மறுபடியும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஃபஸ்ட் டே அந்த வைப் அப்படியே இருக்குது. படம் வந்து போர்ன்னு சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லேக் மாதிரிலாம் எதுவும் தெரியல. அது ஆக்சுவலாக அதில் வந்து எமோஷன் கலந்து அப்படியே ட்ரைவ் ஆகிறதுனால இது லோகேஷ் டச் இல்லாத மாதிரி தெரியும். அதனால் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு வந்ததுனால இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்வேக தலைவருக்கு ஈக்குவலாக அப்படியே ஸ்வேகாக ஒரு பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அவர் அந்த டெத் சீன் இருக்கும். அந்த சீனில் கூட அவ்வளோ ஸ்வேகாக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த பாகுபலியும் அப்படி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து சூப்பராக இருக்கும்.